டெல்லில இருந்து மதுரைக்கு வந்து ஃப்ளைட் டிராவல் பண்ண போறேன். அதுவும் தனியா வந்து டிராவல் பண்ண போறேன். நாங்க வந்து பேக்கேஜ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. காலையிலே 3 மணிக்கு கிளம்பி வந்தாச்சுங்க ஏர்போர்ட்டுக்கு. செக்கிங்லாம் முடிக்கணும் இல்லையா? அதனால என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து அனுப்பிச்சு விட வந்தாங்க. நானும் சின்ன பையன் மட்டும் தாங்க கிளம்புறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சித்தி பொண்ணு மேரேஜுக்கு. ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவ் கிடைக்கல. அதுக்கப்புறம் பையனுக்கும் ஸ்கூல் இருக்கு, பெரிய பையனுக்கும். ஸோ அதனால அதுக்கப்புறம் ஏர்போர்ட்குள்ள போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்து குட்டி பையன் வந்து பாருங்களேன், காலைல 5 மணிக்கு எனக்கு வந்து எந்த கஷ்டமுமே கொடுக்காம நடந்தெல்லாம் வந்தான். எப்படியோ ஃபிளைட்ல போய் உட்கார்ந்தாச்சுங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்தது. இது வந்து லாங் வீடியோவா எடுத்து யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபிளைட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்க. சூப்பரா அந்த நைட் வியூலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க அதுலயே. ஏன்னா காலைல இயர்லியா வர்றோம் இல்லையா, அதனால ஆம்லெட் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு சென்னை வந்து லேண்ட் ஆயாச்சு. அதுக்கப்புறமா மதுரைக்கு இன்னொரு ஃபிளைட் மாத்தணும். அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம்.